ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த ரம்ஜான் ஈத் போச்சுல, இப்போ போச்சா, போயிட்டு பக்ரீடே வரப்போது இப்போ போச்சுன்ற அப்படின்றீங்க. லைட்டாக லேட் ஆகிடுச்சிங்க. ஸோ நாங்கள் வந்து வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். எனக்கு வேறு ஓசிடி பிரச்சனையா, என் தம்பிக்கிட்ட நல்ல பிரியாணியாக ஆர்டர் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, பிரியாணியில் எதுமா நல்ல பிரியாணி கெட்ட பிரியாணி, பிரியாணினாலே நல்லது தானே அப்படின்னா, அதுவும் கரெக்டு தான். ஸோ நாங்கள் வெட்டிங் பிரியாணிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் நீட்டாக சூப்பராக வாழை இலைலாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி ரொம்ப முக்கியம் அப்படின்றீங்க. கண்டிப்பாங்க, பிரியாணிக்கு தயிர் பச்சடின்றது ரொம்ப முக்கியம். சரி, நமக்கு ரோலிங்கில் போகிறதுக்கு முன்னாடி அடுத்த டப்பா ஓப்பன் பண்ணிடுறோம். இந்த டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டபுள் கமீட்டானா இதுக்கு பேர் என்ன, இன்னொன்று பிரெட் கா ஹல்வா. எஸ், கீ மிதக்க பிரெட் கா ஹல்வா. ஸோ நெக்ஸ்ட் டப்பா போவோம். இந்த வெட்டிங் பிரியாணி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் இருக்குது. இது தாங்க எண்ணெய் கத்திரிக்காய் இந்த டப்பாவில் இருந்தது. ஸோ வேளச்சேரியில் இருக்குது. எவ்வளோ இந்த பேக்கேஜிங் இந்த பேக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. ஓசியில் வாங்கி சாப்பிட்டதுனால எனக்கு தெரியல. இதைத்தான் ஓசிடின்னு சொன்னீங்களோ அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, ஓசிடினா மனப்பிராந்தி, கம்பல்சிவ் டிஸார்டர். இந்த டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீடா கூட பயங்கர சுமாராக தாங்க இருந்தது. இந்த டப்பாவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸ்லி 6 அவிச்ச முட்டை, இது கூட வாழை இலையில் வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 2 = 6, அதாவது சிக்கன் 65. அது வந்து நல்ல லெக் பீஸாக வறுத்து வச்சுருந்தாங்க. மேபி மொறுன்னு இருந்திருக்கும். அது ரொம்ப பேக் பண்ணி அவ்வளோ தூரத்துலேருந்து வர்றதுனால மேபி அது கொஞ்சம் சாகி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நல்லா இருந்தது டேஸ்ட்டு அப்படின்னு என் தம்பி சொன்னான். பேக்கிங்கெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. ஆனால் இந்த டப்பாவை எடுக்கணுன்னா கண்டிப்பாக அடிச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு கங்ஃபூ கராட்டே அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த டப்பாவை எடுத்தோம். இந்த மாதிரி சுலபமாக எல்லாம் எடுக்க முடியல. ஆனால் இந்த டப்பா சூப்பருங்க. இப்போ பிஸ்கெட்டு, நொறுக்கு தீனி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த டப்பா வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வெட்டிங் பிரியாணி ஆர்டர் பண்ணுங்கள். டப்பாக்காக தான் நாங்கள் வெட்டிங் பிரியாணி ஆர்டர் பண்ணோமா அப்படின்னா இல்லை, நீங்கள் வெட்டிங் பிரியாணி ஆர்டர் பண்ணுங்கள். பிரியாணியில் இந்த டப்பா ஃப்ரீயாக கிடைக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ பிரியாணி ரெடி. இப்போ நாங்கள் வாழை இலையை போட்டுட்டு எந்த சைடு நம்ம கை அகலமான சைடு எந்த சைடில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருந்தோம். ஸோ ரொம்ப நேரமாக ஆலோசனை பண்ணிவிட்டு இந்த இலையெல்லாம் நல்லா குளிப்பாட்டிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எது இலையவா அப்படின்னா இல்லைங்க, இலையை யாராவது சாப்பிடுவாங்களா? பிரியாணி. ஸோ இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 6-7 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதாவது நார்மலாக சாப்பிட்றவங்க, ஹெவியாக சாப்பிட்றவங்க அப்படின்னா ஒரு 5 பேர் நல்லா சாப்பிட்லாம். 4-5 பேர் சூப்பராக சாப்பிட்லாம். ரைஸ் கூட நல்லா உதிரியாக பாஸ்மதி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. பார்க்க அப்படைசிங்காக இருந்தது. அப்புறம் இந்த மட்டன் பீசஸ் கூட நல்லாவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு எங்கள் வீட்டிலலாம் சொன்னாங்க. ஆனால் நான் சாப்பிடல, நான் குஸ்கா மட்டும்தான் சாப்பிட்டேன். ஸோ இந்த பிரியாணி கூட ரைத்தா, ஹரிதா, பபிதா இதெல்லாம் இவங்கெல்லாமா வந்திருந்தாங்க அப்படின்னா இல்லை, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வாய் எடுத்து வச்சேன். என் தம்பியை பார்த்து இதாக்காவு அம்ச்சான் அப்படின்னு கேட்டதுக்கு அக்கா தெரியுமா பண்ணிட்டான் அப்படின்னா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வாயில் வச்ச உடனே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் இருக்குல்ல அப்படியே அடிச்சுது. ஸோ எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் நீங்கள் இந்த வெட்டிங் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சூப்பராக இருந்தது அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லைஃப் வந்து பிரியாணி மாதிரி தாங்க, எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தாலும் அப்படியே லைட்டாக இஞ்சி பூண்டு வாசனை அடிக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம பிரியாணின்னு பேப்பரில் எழுதி கொடுத்தாலும் அம்முன்னு சாப்பிட்ருவோம்ல. ஸோ அந்த மாதிரி சாப்பிட வேண்டியதான். லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், பிரியாணி நல்லா சாப்பிடுங்க. எங்கேருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. எங்களுக்கு எப்படி இருக்குது, மற்ற வீடியோஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. அப்புறம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இதோ என் தம்பி ஊட்டி விடுறான், சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.